பிரான்சில் தொடர்ச்சியான கடுமையான வெப்பம் மற்றும் வறட்சி காரணமாக வீடுகளில் கடுமையான விரிசல்கள் ஏற்பட்டு வருகின்றன. இது களிமண் சுருக்கம் மற்றும் வீக்கம் என்று அழைக்கப்படுகிறது. களிமண் மண்ணில் கட்டப்பட்ட இந்த வீடுகள் அதிக மழை பெய்யும் போது வீக்கமடைந்தும் நீண்டகால வறட்சியின் போது சுருங்கியும் விடுகின்றன. இதனால் சுமார் பாதியளவிலான வீடுகள் கடுமையான நில அசைவு மற்றும் சேதங்களை எதிர்கொண்டுள்ளன. பாதிக்கும் மேற்பட்ட வீடுகள் இந்த ஆபத்தில் சிக்கியுள்ளதாக நிபுணர் லாரண்ட் அர்னோல்ட் தெரிவித்துள்ளார். எனினும் வீட்டின் அடித்தளம் மற்றும் காலநிலையை பொறுத்து பாதிப்பின் அளவு மாறுபடும் என்று அவர் விளக்கினார். சோல்வைக் என்ற ஓய்வு பெற்ற பெண் தனது வீட்டின் சுவர்களில் பல புதிய விரிசல்களை கண்டுள்ளார். தனது வாழ்நாளை கழிக்க வாங்கிய இந்த வீட்டின் நிலை தனக்கு மிகுந்த மனவேதனையை தருவதாக அவர் கவலை வெளியிட்டுள்ளார். சுமார் 1,50,000 யூரோக்கள் செலவாகும் என இந்த சீரமைப்பு பணிகளுக்கு தன்னிடம் பணம் இல்லாததால் தனது நகரில் இயற்கை பேரிடர் அறிவிக்கப்பட்டுள்ளதன் மூலம் காப்பீட்டுத் தொகையை பெற அவர் காத்திருந்தார். காலநிலை மாற்றம் காரணமாக இந்த நிலை மேலும் மோசமடையும் என அமைப்பு ஒன்று எச்சரித்துள்ளது. களிமண் மண்ணில் புதிய கட்டுமானங்களுக்கு அனுமதி அளிப்பது குறித்தும் இந்த சங்கம் தீவிர கவலை வெளியிட்டுள்ளது. இந்த ஆபத்தான சூழலில் புதிய கட்டுமானங்களை அனுமதிக்கும் அரசும் பொதுமக்களுக்கும் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர்.